இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்தை மீட்டி இயேசுவை பிடித்தவர்கள் அவரை தலைமை குரு கயபாவிடம் கூட்டிச் சென்றார்கள். தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக பொய் சாட்சி தேடினர். திருக்கோவிலை இடித்து அதை 3 நாளில் கட்டி எழுப்ப என்னால் முடியும் என்றார். இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி கூற மாட்டாயா? நீ கடவுளின் மகனாகிய மெசியா, வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கிறேன். நீரே சொல்லுகிறேன். மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்கள் மீது வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என உங்களுக்கு சொல்லுகிறேன். இவன் கடவுளை பழித்துரைத்தார். இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இதோ இப்பொழுது நீங்கள் பழிப்பதை கேட்டீர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இவன் சாக வேண்டியவன், இவன் சாக வேண்டியவன். இறைவார்த்தை. பிலாத்து அவர்களிடம், அப்படியானால் மெசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அனைவரும் சிலுவையில் அறையும் என்று பதிலளித்தனர். அதற்கு அவர், இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டான். அவர்களோ சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். மத்தேயு 27:22. சிந்தனை. நீதிமன்றங்கள் வழக்கை விசாரித்து உண்மையை கண்டறிந்த பின்புதான் நீதி வழங்க வேண்டும். பொய் சாட்சிகளை புறம் தள்ளி உண்மையின் குரலாய் ஒலிக்க வேண்டும். ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை அனுமதிக்க கூடாது. பாதிக்கப்பட்டவர்களின் வாதங்களை கேட்டு அது உண்மை என்றால் அவர்கள் பக்கம் நிற்க வேண்டும். ஆனால் பிலாத்துவின் நீதிமன்றம் இந்த சட்டங்கள் எதையும் பின்பற்றவில்லை. தலைமை குருக்களும் மற்றும் மக்களின் மூப்பர்களும் சதித்திட்டத்திற்கு அடிபணிந்து அநியாயமான தீர்ப்பை பிலாத்து வழங்கினான். பிலாத்து தன் பதவிக்கு எந்த வித ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்ற வஞ்சக நோக்கத்தோடு நீதியின் பக்கம் நிற்காமல் உண்மையை குழி தோண்டி புதைத்துவிட்டு மக்களின் அநியாய குரலுக்கு அடிபணிந்து கை கழுவிக் கொள்கிறான். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. இரண்டாம் நிலை. ஆண்டவர் இயேசுவின் தோள் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூதரின் அரசனா, அவ்வாறு நீர் சொல்லுகிறீர்கள். உனக்கு எதிராக
எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லை? மேம் மேம் பாஸ்கா விழாவின் பொருட்டு நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள்? பரபாவையா அல்லது மெசியா என்னும் இயேசுவையா? அப்படியானால் மெசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? இவன் செய்த குற்றம் என்ன? இவனது இரத்தப்பழியில் எனக்கு பங்கில்லை. நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வேண்டும். இறைவார்த்தை. இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டையோடு என்னுமிடத்திற்கு சென்றார். யோவான் 19:17. சிந்தனை. மனித வாழ்வு சிலுவை என்ற சுமைகளை கொண்டது. அதை நாள்தோறும் சுமந்தே வாழ வேண்டும். நாம் நமது சிலுவைகளை சுமக்க மறுத்து மற்றவர்கள் மேல் சுமத்துவது அநியாயமானது. சிலுவை நமக்கு கடவுளின் வல்லமையாக உள்ளது. சிலுவை அழித்து போகிறவர்களுக்கு மடமையாக உள்ளது. வல்லமை கொண்ட சிலுவையை நாம் தூக்கி சென்று வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். துன்பங்களை சிலுவையாக பார்த்து நாம் சோர்ந்து போகின்றோம். பாவங்களினால் வருகின்ற பல வகை சிலுவைகள் நமக்கு பெரும் சுமையாக மாறிவிடுகிறது. பிறர் மீது சிலுவையை சுமத்த நாம் எப்போதும் முயற்சிக்கின்றோம். நம்மை துன்பங்கள் சிலுவைகளாக அழுத்தும் போது அதை சுமந்த இயேசுவை போல பிறருக்கு விடுதலை கொடுக்க நினைப்பதில்லை. இயேசுவை பின்பற்ற விரும்பும் எவரும் முதலில் தாமே தமது சிலுவையை சுமக்க முன்வர வேண்டும். இயேசுவோடு சேர்ந்து பிறருக்காக சிலுவையை உளமாற சுமந்து மீட்பை கொடுக்க முன்வர வேண்டும். சிலுவையை நாம் எப்போதும் பாரமாகவே நினைத்து அதை ஒதுக்கிவிட நினைக்கின்றோம், அல்லது மற்றவர்கள் மேல் சுமத்திவிட ஆசைப்படுகின்றோம். மானிட வாழ்வின் மீட்பின் அடையாளமாக சிலுவை இருந்ததை பார்த்த இயேசு அதை தாமாக சுமக்க முன்வந்து ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்று இயேசுவே கூறியிருக்கிறார். சிலுவையை சுமப்பதனால் நாம் இறைவனின் வல்லமையை பெறுவோம் என்பதை உணர்ந்து சிலுவையை மனமுவந்து ஏற்றுக்கொள்வோம். நாம் எப்போதெல்லாம் சிலுவைகளால் அழுத்தப்படுகின்றோமோ அப்போதெல்லாம் இயேசுவை போல பிறருக்கு மீட்பை கொடுக்க முன்வருவோம். சிலுவைகள் சுமக்கப்படும் போதுதான் மனிதம் வாழ்வையும் மீட்பையும் பெறுகின்றது. சிலுவை என்பது மனித வாழ்வின் நிறை மகிழ்வு. சிலுவை என்பது பிறரை மீட்கும் அன்பின் வல்லமை. பாரங்களை சுமக்கும் போதுதான் அன்பின் ஆற்றல் அதிகமாகும். சிலுவை என்ற வாழ்வு அழுத்தும் போது பாவங்கள் என்ற கொடுமை மறைந்து புதிய வாழ்வை பெற்றுக்கொள்வோம். ஜெபம். அன்பான இயேசுவே, எங்களை அழுத்தும் பாவ சுமைகளிலிருந்து மீட்பை தந்தருளும். பிறர் மீது சுமத்திய சிலுவைகளை இறக்கி பிறருக்கு வாழ்வு கொடுக்கும் புது வாழ்வு வாழ்ந்திட அருள் புரியும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. இறை மக்கள் பாடகர் குழுவோடு சேர்ந்து பாடல்களை பாடும்படி மக்களோடு கேட்டுக்கொள்கிறோம். வீழ்ந்தீரே
மீட்டே. திருப்பாடல் 145:14. சிந்தனை: கடவுளோடு வாழ்பவர்கள் வீழ்வார்களா? கடவுளின் வார்த்தையின்படி வாழ்பவர்கள் வீழ்ச்சி உறுவார்களா? நாம் கடவுளோடு இணைந்திருக்கையில் எது நம்மை வீழ்த்த முடியும்? பாவமா, பலவீனமா, சுயநலமா? எது நம்மை வீழ்த்துகிறது? கடவுளின் தூய அன்பிலும் அரவணைப்பிலும் இரக்கத்திலும் அவர் பார்வையிலும் நடந்த நம் ஆதி பெற்றோர்கள் எப்படி வீழ்ந்தார்கள்? அலகையின் சூழ்ச்சியினால் மட்டுமா? அல்லது கடவுளின் கட்டளையை மீறக்கூடிய மனித ஞானத்தை கொண்டதாலா? அல்லது கடவுளை போல நன்மை தீமை அறிய வேண்டும் என்ற ஆவலா? அல்லது கடவுளை போல ஆக வேண்டும் என்ற பேராசையா? சிந்திப்போம். பேச்சினால் நாம் எல்லோரும் அடிக்கடி தவறுகிறோம், பிறரை தவற்றில் தள்ளுகிறோம். ஆனால் பேச்சில் தவறாதோர் நிறைவு பெற்றவராவர். அவர்களை தம் முழு உடலையும் கட்டுப்படுத்த வல்லவர்கள் என்று இறைவார்த்தை கூறுகின்றது. அன்று பிலாத்து தம் பேச்சினால் நெறி தவறி தன் உடலை கட்டுப்படுத்தும் வல்லமையை இழந்து விழுந்தான். இயேசுவின் இந்த முதல் வீழ்ச்சி நாம் நமது பேச்சினால் வீழ்வதையும் பிறரை வீழ்த்துவதையும் எடுத்து காட்டுகின்றது. ஏனெனில் மதிகேடர் தம் வாயினால் அழிவர். அவர் பேச்சு அவர் உயிருக்கு கண்ணியாகிவிடும் என்ற இறைவார்த்தை நமக்கு உணர்த்தும் உண்மையை நாம் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. என் பிள்ளைகளே, சற்று என்னை நோக்குங்கள். நான் வீழ்ந்தேன் என்று எண்ணி நீ வருந்தாதே. ஏனெனில் உன் வருத்தம் என்னை மீண்டும் எழுப்பிவிடப் போவதில்லை. ஆனால் உன் நாவினால் எத்தனை பேரை வீழ்த்துகின்றாய் என்று எண்ணி மனம் வருந்தி உன் நாவை காத்துக்கொண்டு வீழ்ந்துள்ள என் பிள்ளைகளை நீ தூக்கிவிடு. அது போதும், நான் மீண்டும் எழுந்து விடுவேன். நான் உன் வீழ்தலை அனுமதிப்பது உன்னுடைய அதீத நம்பிக்கையினால் நீ மீண்டும் விழாமல் இருக்க வேண்டுமென்றே என்பதை புரிந்து கொள்வாயா? என்னை மும்முறை மறுதலித்த பேதுருவின் வீழ்தலை தீர்ப்பிடவும் இல்லை, அவரை விட்டு விடவும் இல்லை என்பதை நினைவில் கொள். உன்னையும் நான் ஒருபோதும் உன் வீழ்தலில் விட்டுவிட மாட்டேன். ஆகவே நீயும் உன் நாவினால் யாரையும் வீழ்த்தாதே, நீயும் வீழ்ந்து விடாதே. ஜெபம். அன்பு இயேசுவே, நிலை தடுமாறி வாழ்வோர் வாழ்வில் எழுச்சி கண்டிட என்னை கருவியாக பயன்படுத்தும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். ஏதும் பேசாமல்
இயேசு தன் தாயை சந்திக்கிறார். பிற இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். போகும் விஷயம் என்றால் உங்களுக்கும் இதே கதிதான். எல்லாம் வல்ல கடவுளே, சிலுவையை தாமே தேர்ந்து கொண்டு என் அன்பு மகனுக்கு ஆறுதல் தர கொடுமையான மனம் கொண்ட இம்மனிதர்களிடமிருந்து ஒரு மனிதனை தார். இறைவார்த்தை. இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் உள்ளங்களை காயப்படுத்தும் அம்புகளாக மாறியது என்கிறார் புனித அல்போன்ஸ் லிகோரி. இக்குழந்தை பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் என்ற சிமியோனின் வார்த்தையை சிந்தித்தவராக விழுந்து கிடக்கும் மகனின் நிலையை கண்டு தன்னுடைய கண்ணீரால் காயங்களுக்கு மருந்து போடுகின்றார் அன்னை மரியாள். தாயின் கண்ணீரும் இறைமகன் இயேசுவின் கண்ணீரும் சந்திக்கும் கனமான தருணம். உடைந்த இதயத்தோடு உருகி நின்றார்கள் தாயும் மகளும். கண்கள் வெவ்வேறாக இருந்தாலும் கண்ணீரின் வலி ஒன்றே. தாயின் அழுவையை பார்த்து அழாதே அம்மா என்று கலங்கி நிற்கும் இயேசுவின் கண்ணீரும் என்ன தவம் செய்தேனோ உன்னை என் மகனாக பெற்றிட என்றிட தாயுமே உதவ முடியவில்லை என்ற கலக்கத்தில் வாழ்கின்றார்கள். எனினும் இவர்களின் உடனிருப்பு வழிநடப்பு பாதை மாறாமல் பயணம் செல்ல உதவுகின்றது. ஜெபம். அன்பு இயேசுவே, நீர் உமது தாயை அன்பு செய்தது போல நாங்களும் எங்கள் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் நிலைப்பார்வதாக. இயேசுவுக்கு சீமோன் உதவி செய்கிறார். இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ ஆற்றல் வாய்ந்தவன் வல்லமை நிறைந்தவன் என ஊரை சொல்லுங்கள். இவ்வளவுதான் வழியை இறந்துவிட்டால் ஆழ்நிலைக்கு எப்படி நிறைவேற்றது? சீக்கிரம் அனுபவித்துக் கொண்டு போகும் வழியை பாருங்கள். அதோ அவரை பிடித்து வந்து இவனோடு சேர்ந்து போக்கிக் கொள்ளுங்கள். நன்மை செய்ய கற்றுக் கொடுங்கள், நீதியை நாடி தேடுங்கள்.
ஒடுக்கப்பட்டோருக்கும் நசுக்கப்பட்டோருக்கும் உதவி செய்யுங்கள். ஏசாயா 1:17. சிந்தனை: மனித குலத்தில் அன்பு செய்வதும் அதை பெறுவதும் உதவி செய்வதும் உதவி பெறுவதும் அடிப்படை கூறுகள். இதை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் புறவினத்து சீமான். கண்ணுக்கு தெரிந்த சக மனிதரின் இன்ப துன்பத்தில் பங்கு கொள்ளாமல் இருக்கின்ற போது என்னுடைய துன்பத்தில் மட்டும் கடவுள் உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பது எந்த விதத்தில் நியாயம்? கண்கள் படபடக்க, கால்கள் விடுவிக்க இயேசுவின் கல்வாரி பயணம் தொடர்கிறது. ஒளி இழந்த விழிகளோடு, வலுவிழந்த கால்களோடும், பலமிழந்த கைகளோடும் மீளா துயரத்தில் தன் பயணத்தை கொள்கிறார் இயேசு. ஊர்வாய் சென்று நற்செய்தி போதித்து நோய்களை முகத்தில் ரத்தம் வழிந்தோடியது. அதை கண்டவர்களின் கண்கள் உடைந்து கண்ணீர் ஊற்றெடுத்தது. ஆனால் துணிச்சல் மட்டும் உறங்கிக் கொண்டிருந்தது. உலகில் யார் முகத்தில் துயர் தெரிந்தாலும் அதை துடைக்க முற்படுபவர்கள் தெய்வீக குணம் பெற்றவர்கள். பெண்களுக்கான சம அந்தஸ்து மறுக்கப்பட்ட காலத்திலும் அதை முறியடித்த வெரோனிக்காவின் வீரம் நம்மால் என்றுமே மறக்க இயலாது. பெண் என்பவள் அன்பானவள் என்பதை இவ்வுலகம் புரிந்து கொள்ளும். இருட்டுக்குள் ஒளிந்து கொள்ளும் குழி முயலாய் இல்லாமல் வெளிச்சத்தில் வலம் வரும் வேங்கையாக புறப்படுங்கள். இயேசுவின் முகத்தை போலவே எங்களுக்கு தந்தருளும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதி கிடைப்பார்கள். ஆமென். அவர்கள் வீழ்ந்தாலும் விழுந்து கிடக்க மாட்டார்கள். ஆண்டவர் அவர்களை தம் கையால் தூக்கி நிறுத்துவார். திருப்பாடல் 37 இறை வார்த்தை 24. சிந்தனை: திடமான உறுதியான உடல் கொண்ட 8 பேர் சுமக்க வேண்டிய சிலுவையை ஆண்டவர் இயேசு ஒற்றையாளாக சுமந்து செல்கிறார். ஏற்கனவே கசையால் பிடிக்கப்பட்ட உடல் வழி எங்கிலும் சிந்திய இரத்தத்தினால் அவரது உடல் வலுவிழந்து சிலுவை பாரம் தாங்க முடியாமல் 2ஆம் முறையாக கீழே விழுகிறார்.
அவரது உடல் கலங்கினாலும் அவரது உள்ளம் கலங்கவில்லை. உடல் வலிமையை இழந்தாலும் அவர் ஆண்டவர் இயேசு தொடர்ந்து நடக்கிறார். தனது வலுவை இழந்து விழுந்த நிலையிலும் தன் தந்தையின் திருவுளத்தை தொடர்ந்து நடக்கின்றார். நாம் வாழ நமக்காக தன் உயிரை துறந்த ஆண்டவர் இயேசுவின் தியாகத்திற்கு நாம் தரப்போகும் பதில் என்ன? நமது பலவீனங்களில் இருந்து விடுபட்டு எழுதி வாழ உதவியர்களும் ஆமென். இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எனக்காக அழ உங்களுக்காக உங்கள் மக்களுக்காக அழுங்கள். பச்சை மரத்துக்கே வாறு செய்கிறார்கள் என்றார். பட்ட மரத்துக்கு எங்கள் வாறு செய்ய மாட்டார்கள். அங்கே இருக்கட்டும் சார் டீச்சர் இருக்கட்டும் இருப்பாங்க என்றும் மக்கள் சொல்வார்கள். லூக்கா 23:29 முடிவு. சிந்தனை. இந்த 8ஆம் நிலை ஒரு ஆழமான உண்மை நமக்கு உணர்த்துகிறது. துன்பத்தின் உச்சியில் இருப்பவர் தமக்காக அழுபவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். எருசலேம் பெண்கள் இயேசுவின் உடல் ரீதியான வேதனை கண்டு அழாதவர். ஆனால் இயேசுவே ஆன்மீக ரீதியான அழுகையின்
அமைதியை இறைப்பார்களாக. ஆலயத்துடைய நுழைவாயில் வரையில் 13வது நிலை வருகிறது. அந்த நுழைவாயில் இடத்தில் இருக்கிற வயிற்று வழிகளை எடுத்துக் கொள்வதற்காகவே அப்போது கொள்கிறோம். இயேசு 3ஆம் முறை கீழே விழுந்தார். இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் மேல் கொண்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை நீக்கி ஏற்கனவே நண்பர்கள் ஆகிவிட்டது. சீக்கிரம் இந்த அங்கியின் முன்பகுதி இறக்க இல்லாமல் இருக்கிறதே. உனக்கு சாக போகும் நேரத்திலும் என்ன போதனைகள் இருக்கிறது? இவனுக்கு பட்டும் புத்தி வராத போலிருக்கிறேன். நன்றாக கொடுத்தாலும் சரியாக சேர்ந்து தூக்குங்கள். இழுத்துக் கொண்டாலும் போய் சேர்க்கும். இறைவார்த்தை. அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமது நிறைவாழ்வை அளிக்க தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம். எசையா நூலிலிருந்து அதிகாரம் 53 இறைவசனம் 5. சிந்தனை. வாழ்ந்தாலும் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம், இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கின்றோம். ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கு உரியவர்களாய் இருக்கின்றோம் என்பதை அன்றாட வாழ்வில் அனுபவித்து வாழ்ந்தால் மட்டுமே நாம் அவரோடு நடப்போம். அனைத்திற்கும் மேலாக ஆண்டவர் நம்மோடு நமக்காக நடந்தார் என்று மட்டுமல்ல, நமக்காக வாழ்ந்தார், நமக்காக இறந்தார் என்பதன் நன்றியாக எழுவோம், அவரோடு நடப்போம். ஆண்டவரோடு நடந்தால் மட்டும் போதுமானதா? இல்லை, இல்லவே இல்லை. அப்படியே நாம் ஆம் என்றாலும் நம் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவரோடு நடக்க வேண்டுமெனில், ஆண்டவர் இயேசுவின் விருப்பத்திற்கேற்ப நாம் செயல்பட வேண்டுமெனில், ஆண்டவரோடு மட்டுமல்ல அயலாரோடும் நடந்தால்தான் அவரோடு நடப்பது என்பது சாத்தியமாகும். கடவுள் உருவில் மனிதரை படைத்தார், கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது போல, அயலாரை அடுத்தவரை நாம் கண்டு கொள்வதும் அவர்களின் மகிழ்விலும் மன கஷ்டத்திலும் பங்கெடுக்க வேண்டும் என்பதே இந்த 9ஆம் நிலையின் உண்மை அழைப்பாகும். என் சகோதர சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்பது போன்று சமூகத்தில், நம் ஊரில், நம் பங்கில், அன்பியத்தில், நம் தெருவில் உள்ள அயலாரையும் அண்டை வீட்டாரையும் நாம் பரிசனையோடு வாழ
இயேசுவின் ஆடைகளை அணிந்தோம். இந்த இயேசுவின் ஆராதனை வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் ஆடைகளை தங்கள் வீட்டில் பங்கிட்டுக் கொண்டார்கள், என் உடையின் மேல் சீட்டுக் கொண்டார்கள். யோவான் 19:24. சிந்தனை: ஒரு மனிதனை பொதுவில் கண்ணியத்தை சிதைக்கும் மனித நேயமற்ற செயல். நம் முதல் பெற்றோரான ஆதாமும் ஏவாளும் தங்களை மறக்க ஆடையை தேடி ஓடினார்கள். ஆனால் புதிய ஆதாமோ எதையும் மறைக்க முடியாமல் மறக்க முடியாமல் இருக்கிறார். நாம் எங்கே இருக்கின்றோம்? அன்று பழகியவர்கள் இயேசுவின் அங்கேயே பங்கிட்டார்கள். இன்று நாமும் பல நேரங்களில் அந்த பழகியவர்களாகவே மாறுகிறோம். இயேசு காட்டிய அன்பு பாதையில் இயேசுவை ஏளனம் செய்து அவர் உடையை ஏலம் கொள்கிறோம். கிறிஸ்துவின் சீடர்களாகிய நாம் உடையை புதுப்பிப்பவர்களா அல்லது கிழிப்பவர்களா? மனித நேயத்தையும் சிதைந்து போன உறவுகளையும் மீண்டும் தைத்து புதுப்பிக்க வேண்டும். பிறரை அவமானப்படுத்துவதை நிறுத்தி அவர்களுக்கு கண்ணியத்தை வழங்கும் ஆடையாய் நாம் மாற வேண்டும். கிறிஸ்துவின் வழியில் பயணிக்க துணியும் போதும் நாம் இழந்த புனிதத்தை மீண்டும் பெறுகிறோம்.
சிந்தனை அன்பர்களுக்கு நன்றி. குற்றமற்றவர் குற்றவாளியாக்கப்பட்டு சிலுவையில் அறையப்படுகின்றார். இறக்கப்பட்ட இதயத்தை ஈட்டியால் குத்துகின்றார்கள். நிறைய மக்களின் கண்ணீரை குடிக்க கரங்களை ஆண்களால் அடித்து கொலைகின்றார்கள். நன்மை செய்ய நாடோடு நடந்த கால்களையும் ஆண்களால் அடித்து துளைகின்றார்கள். அடிக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட, குத்தப்பட்ட, கிழிக்கப்பட்ட இடங்களில் இருந்து ரத்தம் பீரிட்டு பாய்கிறது. அந்த நொடி கூட அன்பே ரத்தமாக வடிகின்றது. கைகள் காயமடைகின்ற போதும் அவரின் அன்பு இங்கு நிரந்தரமாக்கப்படுகின்றது. இயேசுவை சிலுவையில் அறைதல் வெறும் மரணத்தின் கதை அல்ல, நாம் வாழ்வை தொடும் உண்மை. நம் வாழ்வில் யதார்த்தம், அன்பு, மன்னிப்பு, தியாகம், பொறுமை, உறுதியான நம்பிக்கை மற்றும் மீட்பின் வெளிப்பாடாக இருக்கின்றது. இயேசுவை சிலுவையில் அறைதல் இன்றும் நாம் அன்றாட வாழ்வில் இருந்து என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிதர்சனம். நம் பொறாமை, கோபம், பகைமை போன்றவற்றினால் பிறர் மீது அன்பில்லாத அணுகுமுறையினாலும் இயேசுவை சிலுவையில் அறைகின்றோம். நியாயமில்லாத செயல்களை கண்டும் காணாமல் போகும்போது அநியாயத்தை ஆதரிக்கும் மனிதர்களால் இயேசுவை சிலுவையில் அறைகின்றோம். சிறுவர்களின் ஒருவருக்கு செய்தது எனக்கே செய்தீர்கள், மத்தேயு 25:40 என்ற இறைவாக்கிற்கு எதிராக ஏழை இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இறைப்பார்களாக.
மெசியாவும் என்றால் தன்னையே காப்பாற்றிக் கொள்வது. நீ யூதரின் அரசனானா? ஏன் என்னை காப்பாற்றலாம்? தலை செய்வதில் செய்கிறார்கள். இயேசு உலகில் போனது தந்தையே என் ஆவியை ஒரு கரைகளில் ஒப்படைத்தேன் என்று கூறி இயேசுவின் வேதனையான பயணம் இங்கே இறைவனின் மகன் மனித குலத்தின் மீட்புக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். இந்நிலையில் அவரோடு நடப்போம் என்பது இயேசு அறிக்கைகள் செய்தபோது பலர் அவரை உணர்ந்து வந்தார்கள். ஆனால் அவர் சிலுவையை சுமந்தபோது சிலரோ அவரோடு இருந்தார். அவரோடு நடப்பது என்பது மகிழ்ச்சியில் மட்டுமல்ல, துன்பத்தில் அவரோடு இருப்பதை சோதனைகள் இவற்றை இயேசுவின் சிலுவையோடு இணைத்து சுமக்கும் போது அவை வீட்டின் அர்த்தத்தை தெரிவிக்கின்றன. எனவே இந்த நிலையை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டியது, நாம் உண்மையாக இயேசுவோடு இந்த சிலுவை பாதையில் நடக்கிறோமா, இறைவனோ தெரிவிக்கிறோமா? அன்பு இயேசுவே, ஒரு தியாகத்தின் பாதையில் ஒரு நடக்க எங்களுக்கு அருள்தாரும். எங்கள் வாழ்க்கையின் சிலுவைகளை நம்பிக்கையுடன் சுமக்க வலிமை தாரும். எங்களுக்கு கேட்டவாயும் பதிமூன்றாம் இயேசுவை தாயின் வகையில் நடத்துகிறார்கள். இயேசுக்கு ஆரம்பித்து வணங்கி நன்றி செலுத்துகிறோம்.
அம்மா எந்திரிங்கம்மா. போதவரை இறங்கி சடங்குகளெல்லாம் செய்யணும்மா. பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தில் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார். லூக்கா 2:35. என் அன்பு மகனே, மகளே, சிதைக்கப்பட்ட ஓவியமாய் உருக்குலைந்த கண்ணாடியாய் உனது விழாவிலிருந்து வழிகின்ற ரத்தமெல்லாம் என் கண்ணில் வழிகின்றது. மங்கள வார்த்தை முதல் என் நொடி வரை நடந்த எல்லாவற்றையும் மனதிலே அசை போட்டு இயேசுவோடு நடந்து கொண்டிருக்கின்ற அன்னைக்கு எவராலும் ஏற்க முடியாத வழி பரிசாகிறது. தாயின் மடிதான் உலகம் என்று தாய் அன்பை கண்டவர் உயிரற்ற உடலாய் அன்னையின் மடியில் கிடத்தப்படுகிறார். உயிரற்ற தன் மகனை சுமக்கின்ற துயரினை சொற்களால் விவரிக்க முடியுமா? மீட்பின் திட்டம் கருவறையில் உருவான நாள் முதல் துன்ப அலைகள் அன்னையின் உள்ளத்தை புரட்டி போட்டுக் கொண்டிருந்தன. உமது உள்ளத்தில் ஒரு நாள் ஊடுருவி பாயும் என்ற இறை வாக்கின் உண்மையை உணர்ந்தவரால் உள்ளம் உடைந்து உருக்குலைந்து இருக்கிறாள் நம் அன்னை மரியாள். எவ்வளவு வேதனை அடைந்திருக்கும் இந்த தாயின் உள்ளம். இயேசு பிறந்த போது மகிழ்ச்சியினால் தாலாட்டு பாடியவர் தற்போது உயிரற்ற உடலாய் தன் மடியில் இருக்கும் மகனுக்கு ஒரு விசித்திர தாலாட்டு பாடுகின்றாள். தந்தை கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற எல்லா வேதனைகளையும் தன்னகத்தில் புதைத்துக் கொண்டு மீட்பின் பயணத்தை தொடர தன் மகனுக்கு தாலாட்டு பாடுகிறாள் அன்னை மரியாள். இறைமகன் இயேசுவை கருவினில் சுமந்தது முதல் கல்வாரியில் அவரது திருவுடலை மடியில் சுமந்தது வரை கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற மட்டுமே என்று எல்லாவற்றையும் அர்ப்பணமாக்கி அவரோடு பயணத்தை தொடர். அரசு வணக்கம். நாளை ஓய்வு நாளாக இருப்பதால் இறந்த இயேசு என்ற மனிதரின் உடலை எடுத்து அடக்கம் செய்ய கருணை கூர்ந்து அனுமதிக்க தங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அவன் இதற்குள் இறந்து விட்டான். ஆமரசே, அங்கிருந்து வரும் தகவல்களும் அதை உறுதிப்படுத்துகின்றன. இந்த மனிதனிடம் அவன் உடலை ஒப்படைக்க ஏற்பாடு செய்யும். இறைவார்த்தை கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் இருந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் 12:24. சிந்தனை. இயேசுவின் உடல் கல்லறையில் வைக்கப்படுகிறது. எல்லாம் முடிந்து விட்டது போல் தோன்றுகிறது. சீடர்களின் இதயம் துயரத்தாலும் பயத்தாலும் நிரம்பியுள்ளது. ஆனால் சிலர் இன்னும் அவரோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். அரிமத்தியா யோசேப்பு தைரியமாக இயேசுவின் உடலை கேட்டு மரியாதையுடன் அடக்கம் செய்கிறார். நிக்கதேமு அவருக்கு உதவுகிறார். பெண்கள் அனைத்தையும் அருகிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையான சீடத்துவம் என்பது வெற்றி நேரங்களில் மட்டுமல்ல, தோல்வி போல தோன்றும் தருணங்களிலும் இயேசுவோடு நடப்பதாகும். நம் வாழ்க்கையிலும் கல்லறை அனுபவங்கள் இருக்கின்றன. ஆனால் கல்லறை கதையில்
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவர் உடனே எங்களுக்கு ஆசி பெற்றவரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இந்த மரியே, எளிமையாயே, ஆசீர்வாதம் பெற்றவராக, இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டுடைய பாடுகளை தியானித்து அவர் தீர்க்கின்ற நாளில் நிச்சயப்படுத்தப்பட சிலுவை பாதைகளில் கலந்து கொண்ட நம் ஒவ்வொருவரையும் அந்த திருச்சிலுவையின் ஆசீர்வாதத்தால் நம்மை அர்ச்சிக்க, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, நம்முடைய சந்ததியர் பிள்ளைகள் நல்ல முறையிலே ஒளிமயமான வாழ்வை பெற, நம் பாவங்கள் கழுவப்பட, நம்முடைய பகைமை பழிவாங்கும் எண்ணம் நிறைவு பெற, முடிவு பெற, ஆண்டவருடைய மீட்பை நோக்கி நம்முடைய கண்களை பொழுதும் பகிர்ந்திருக்க அமைதியாக ஒரு நிமிடம் சிலுவையை கண் முன்பாக வைத்து ஜெபித்தார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக.